தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இயேசுவே, நீர் மரித்தீர். ஆனால் இந்த மரணம் ஆன்மாக்களின் வாழ்க்கைக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாக வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் நம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுவதையும் எமீது பொழிந்தருளும். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது இரக்கம் வைக்கிறோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மீது மனமிரங்கும். நித்திய பிதாவே, உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு சொன்ன வார்த்தை, என் அன்பில் இணைந்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள்.
என் அன்பில் மகிழ்ந்திருங்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவாகும். அப்பொழுது உங்கள் வாழ்வு அருளால் நிரம்பும். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் ஏன் 3 மணிக்கு ஜெபம் தேவை? பிற்பகல் 3 மணிக்கு இயேசு உரத்த குரலில் கத்தி உயிர் விட்ட நேரம். பிற்பகல் 3 மணி இயேசு மரித்த நேரம், மீட்பின் நேரம். பாவம், சாபம், வியாதி, மரணம் எல்லாத்திற்கும் விலை கட்டி முடித்த நேரம். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்ன நேரம். அந்த நேரத்தில் ஜெபிச்சா கல்வாருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கும். ஏன் தேவை? உன் போராட்டத்திற்கு தீர்ப்பு அந்த நேரத்தில் தான் எழுதப்பட்டது. ஏன் 3 மணி ஜெபம் தேவை? அது இரக்கத்தின் அரியணை திறந்ததற்கு, இரக்கத்தை பெறவும், ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும், துணிவோடு அருள் நிறைந்த அரியணையை அணுகி செல்வோம் என்ற வேதத்தின் கருத்துக்கேற்ப ஏற்ற வேளை 3 மணி. பரலோக கதவு திறந்திருக்கும் நேரம். மற்ற நேரத்தில் கேட்கறது விட 3 மணிக்கு கேட்டால் அனைத்திற்கும் பதில் வருகின்ற நேரம். அன்று நல்ல கள்ளனுக்கு பதில் கொடுத்த தேவன் இந்த நாளிலும் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது 3 மணி பலி நேரம். ஒரு குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். மாலை பலி, பிற்பகல் 3 மணி. இயேசுதான் அந்த ஆட்டுக்குட்டி. நிஜ பலி நடந்த நேரம் 3 மணி. ஏன் தேவை? பலி நேரத்தில் ஆசாரியனாக நின்று ஜெபிக்கணும். ராஜரீக ஆசாரியனாக இருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறணும். அப்போஸ்தலர்கள் ஜெபித்த நேரம், இறைவேண்டல் செய்த அந்த 3 மணி வேளைக்குத்தான் பேதுரும் யோவானும் கோவிலுக்கு சென்றார்கள். அந்த நேரத்தில் தான் பிறவி முடவன் எழுந்தான். ஏன் தேவை? அப்போஸ்தலர்கள் அற்புதம் பார்த்த நேரம். நாமும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்வோம். தானியேல் ஜெபித்த நேரம். ஒரு நாளைக்கு 3 வேளை முழங்கால் படியிட்டு தன் கடவுளுக்கு முன்பாக மன்றாடி அவரை புகழ்ந்து வாழ்ந்தான். ஒருவேளை 3 மணி. சிங்கத்தின் வாயை கட்டின வல்லமை அந்த ஜெபத்தில் இருந்தது. ஏன் தேவை 3 மணிக்கு ஜெபம்? உங்கள் வாழ்க்கையில் சிங்க மாதிரி பிரச்சனை இருக்கா? 3 மணி ஜெபம் வாயை கட்டும். பிசாசு அதிகமாக வேலை செய்கிற நேரம். லூக்கா நற்செய்தி 22:53 வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், இது உங்கள் நேரம். இருள் ஆட்சி செலுத்தும் வேளை. சிலுவை நேரத்தில் இருள் ஆட்சி செய்தது. இன்றைக்கும் பிற்பகல் நேரம் சோர்வு, மனசோர்வு, பாவ சோதனை, தூக்க கலக்கம், ஜெபிக்க முடியாத நிலை அதிகமாக வரும். 3 மணி ஏன் தேவை? எதிரியை அட்டாக் பண்ணுற நேரத்தில் நாம் ஜெபிக்கணும். இல்லாட்டி நாம் தோற்றுருவோம். 3 மணி திரை கிழிஞ்ச நேரம். அந்த நேரத்தில் தான் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. 3 மணிக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருந்த தடை உடைஞ்சது. டைரக்டாக தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. ஏன் 3 மணி ஜெபம் தேவை? திரை கிழிஞ்ச நேரத்தில் தைரியமாக உள்ளே போய் அப்பா கிட்ட பேசக்கூடிய பாக்கியம். 3 மணி மீட்பின் நேரம். 3 மணி இரக்கத்தின் நேரம். 3 மணி அற்புதத்தின் நேரம். 3 மணி யுத்தத்தின் நேரம். 3 மணி
திறந்த வானத்தின் நேரம். என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் அவருடைய சிலுவையை நினைத்து பார்ப்போம். இயேசுவே உம்முடைய இரத்தத்துக்கு நன்றி சொல்லுவோம். இரக்கத்தைக்காக மன்றாடுவோம். உனக்கு, குடும்பத்துக்கும், தேசத்துக்கும் இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய கடன் தொல்லை, கடன் சாபம், மேலே மேலே நோயினாலும் பல இன்னல்கள் இக்கட்டினாலும் பரிதவிக்கின்றாயா? பரிசுத்த இறைவா, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 3 மணி, நம்முடைய ஜெயத்தின் மணி, கல்வாரி மணி, கல்வாரி வெற்றி, நம்முடைய வெற்றி. இரக்கம் நமக்கு உண்டு, அற்புதம் நமக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான மதிய வேளை, ஜெபத்தின் வேளை, ஜெயத்தின் மணி. கண்ணாடி முன்னாடி சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய ரத்தத்துக்காக நன்னாடி. கண்ணை மூடி சொல்லிப்பார். அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்ன மாதிரி உன் கண்ணை மூடி சொல்லிப்பார். தினமும் 3 மணிக்கு அவருடைய சமூகத்தில் நான் சுகமாவேன், நான் விடுதலையாவேன், நான் செழிப்பேன். இயேசுவின் இரத்தம் எனக்கு சுகத்தை தரும், விடுதலை தரும், நான் செழிப்பேன் என்று விசுவாசத்தோடு இயேசு எனக்காக மரித்தார், நான் மன்னிக்கப்பட்டேன். இது இரக்கத்தின் நேரம். அறிக்கையிடுவோம். திருத்தூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்திரே என்று சொன்னபோது அந்த சப்பானியுடைய வாழ்க்கை எழும்புறது. அதுபோல் என்னுடைய வாழ்க்கை எழும்பட்டும் ஆண்டவரே. பிசாசின் கட்டை உடைக்கின்ற நேரம், கடன் பிரச்சனை உடைக்கின்ற நேரம், வியாதியை கட்டி ஜெபிக்கின்ற நேரம், எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கின்ற நேரம், என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்ற நேரம். இந்த இரக்கத்தின் நேரத்தில் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவினுடைய நாமம் ஜெயம், கல்வாரி அன்பு ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் என்னுடைய சாபத்துக்காக நீர் சபிக்கப்பட்டீரே, என்னுடைய வியாதிக்காக தடும்பு எழுந்தினீரே, என்னுடைய தரித்திரத்திற்காக நீர் ஏழையானீரே. 3 மணி நேரத்தில் அப்பா உம்முடைய பாதத்தில் விடுறே ஆண்டவரே. இயேசு சொன்னதை போல, தந்தையே உம்மிடம் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லி நீர் உயிர் விட்டீர். இவர் நாங்களும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் அவர்கள் அதை வென்றார்கள் என்றும், வீட்டு பிள்ளைங்க, வேலை, சரீரம் மேலே இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படும். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என் மகளே. அதனால தான் உலகம் எத்திசையில் உள்ள மக்களுக்காக மன்றாடுவோம், எல்லா மனிதருக்காகவும் மன்றாடவும், இறைவேண்டல் செய்யவும், குடும்பம், சபை, தேசம், ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கத்திற்காக ஜெபிப்போம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும் என்று பாவ மன்னிப்பு கேட்டு இரக்கத்தை பெறுவோம். இயேசுவே, இந்த நேரத்தில் நீர் எனக்காக உயிர் விட்டீர், உம் ரத்தம் என் பாவத்தை கழுவுதப்பா. ஒவ்வொரு நாளும் சிலுவையை நினைத்து, சிலுவை பார்த்து, இரக்கத்தின் மணி நேரத்திலே உன் தேவைகளை அவர் சந்திப்பார். அற்புதம் நடக்கின்ற நேரம், நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லும் பொழுது உடனே அவனுடைய கால்களும் கணுக்கால்களும் வலுப்பெற்றன என்று வாசித்தோமே. இதோ பேதுரு 3 மணிக்கு ஜெபிச்ச பிறவி முடைவன் எழுந்து நின்றதைப் போல நானும் எழுந்து நிற்கணும் ஆண்டவரே. இரக்கம் பெறுகின்ற நேரம், இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் துணிவோடு அருள் நிறைந்த அரியணை நாங்கள் அணுகி செல்ல இந்த இரக்கத்தின் நேரத்தை நாங்கள் உமக்காக செலவிடுகிறோம் ஆண்டவரே. நீர் உயிர் விட்ட நேரம், பாவத்துக்கான விலை அந்த நேரத்தில் முடிஞ்சால் கட்டி முடித்தார், முழுசாக கட்டி முடி, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி விடுதலை கிடைத்த நேரம். இந்த நேரத்தில் பிற்பகல் இறைவேண்டல் செய்யும் நேரம். இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பில்
இன்றைக்கி நாங்கள் நடக்க கிருபை தாரும், பயன்படுத்தும், வழிநடத்தும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதிங்கப்பா. அருமையான நேரத்தில், உம்முடைய நேரத்தில் எங்களை அமர்த்தி ஜெபிக்க வைத்ததே உமக்கு நன்றி அப்பா. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.